எறும்பு படை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை மாதிரி இதுவும் ஒரு போர் படைன்னு நினைக்க வேண்டாம். இது முற்றிலும் மாறுபட்டது. அக்பருக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு ஒட்டவே இல்ல. எத்தனையோ ஆசிரியர்கள் வந்தாலும் ஒரு எழுத்த கூட அவர் எழுதவோ படிக்கவோ முடியல. ஆனா புத்தகங்கள் மேல அவருக்கு அளவில்லாத காதல். பெரிய பேரரசரான பிறகும் நூலகத்துக்கு போய் புத்தகங்களை பாப்பாரு. ஆனா அதை வாசிக்க முடியாதது அவர் மனசுல பெரிய குறையாவே இருந்துச்சு. எத்தனையோ கோட்டைகளை கைப்பற்றி இருந்தாலும் அவரால் அந்த நூலகத்தை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. அப்பதான் ஒரு நாள் அவர் என்னால படிக்க முடியாது, ஆனா மத்தவங்களை படிக்க வச்சு கேட்க முடியும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் எறும்பு படையை உருவாக்கி ஒரு தலைமை நூலகரையும் நியமிக்கிறாரு. புதிய புதிய நூல்களை தேடி நாடு முழுவதும் வீரர்கள் அனுப்பப்படுறாங்க. ஒருத்தர் களைச்சு போனா வேற ஒருத்தர் தொடர்ந்து படிப்பாங்க. அவங்க படிக்கிற ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஊதியம் வழங்கப்பட்டுச்சு. அக்பர் அமர்ந்தவாறே அவங்க படிக்கிறத கேட்பாரு. இப்படித்தான் எழுத படிக்க தெரியாதவராயிருந்த அக்பர் உலகத்துல இருந்த அத்தனை அறிவையும் ஆள தொடங்கினார். அக்பரோட அறிவை பார்த்து அரசனாயிருந்தும் எப்படி இவரால இவ்வளவு புத்தகங்களை படிக்க முடிஞ்சதுன்னு அவர் காலத்து அறிஞர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது அத்தனையும் எறும்பு படையோட மாயம்.